ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல வேள்வி படலத்துல 2வது பாடல் பார்க்க போறோம். குறியவன் கையில் நீர் விழாமல் குண்டிகை மறிபட வாமனன் மலர்க்கை தர்பையால் செறிவது நீக்கிட சிதைந்து கண் உடைந்து உருதுயர் வெள்ளியும் ஒதுங்கி போயினான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். குறியவன் கையில், சிறியவனான வாமனன் கரத்தில் நீர் விழாமல், தாரை வார்க்கும் நீர் விழாதபடி, குண்டிகை மறிபட, கமண்டலத்தில் நீர் தடுக்கப்பட்டு, வாமனன் மலர்க்கை தர்பையால், திருமாலின் தாமரை கரத்தில் கொண்டுள்ள தர்பையினால், அந்த தர்பை புல்லை கொண்டு செறிவது நீக்கிட, அடைக்கப்பட்டது நீக்க பெற்று, சிதைந்து கண் உடைந்து, சிதைப்பட்டு கண் குருடாகி, உருதுயர் வெள்ளியும், மிகுந்த துயரத்திற்கு ஆட்பட்ட சுக்கராச்சாரியாகியவர் ஒதுங்கி போயினான். அவர் அந்த வண்டாக உருவெடுத்து எப்படி கமண்டலத்திற்குள் சென்றாரோ அவர் விலகி சென்றார். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். வாமனன் குள்ளன், அதனால இங்க குறியவன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது குண்டிகை அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல குண்டிகா, அதுக்கு வந்து நிறைய 3 விதமான பொருள் இருக்கு. ஒன்னு கமண்டலம், முனிவர்கள் கையில் இருக்கக்கூடிய கமண்டலம்னு ஒரு பொருள். 2வது தென்னம் குடுக்க இருக்குல்ல, அந்த தென்னை ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய குண்டிகை பருத்தி அப்படின்னு கூட தொல்காப்பியத்து பாயிரத்துல இருக்கக்கூடிய உரையில வரும். அது வந்து தென்ன குடுக்கையையும் குறிக்கும். 3வது ஒரு உபநிஷதமே இருக்கு, குண்டிகை உபநிஷதம் அப்படின்னு. இந்த மாதிரியான பொருள் இருக்கு. இந்த இடத்துல கமண்டலத்தை தான் குறிக்குது. எப்போ, அதாவது சுக்கராச்சாரியார் தான் வெள்ளின்னு இன்னொரு பேர் இருக்கு அவருக்கு. அவர் வந்து ஒரு வண்டின் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு மகாபலி வாமனனுக்கு நீர் வார்க்கும் பொழுது கூடாது, வந்திருக்கிறது விஷ்ணு அப்படின்னு தெரிஞ்சு அவர் உள்ள போய் அதை அடப்பாரு. தர்பை புல்லால திருமால் அதை அவர் கண்ணை குத்திடுவாரு. அந்த செய்தியை தான் இந்த பாடல்ல சொல்றாரு. இது நம்ம கம்பராமாயணத்துல ஏற்கனவே 417வது பாடல்ல பார்த்திருக்கோம். அதை ஒட்டி வரக்கூடிய மிகை பாடல் தான் இது. அந்த 417வது பாடல்ல படிக்கிறேன், கேளுங்க. சிந்தை உவந்து எதிர் என் செய்ய என்றான் அந்தணன் மூவடி மன்னருள் உண்டேல் வெந்திரலாய் இது வேண்டும் எனாமுன் தந்தனன் என்றனன் வெள்ளி தடுத்தான். அவர் வந்து 3 அடி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டான் மகாபலி அப்படின்னு வரக்கூடிய பாடல்ல வெள்ளி தடுத்தான் அப்படின்னு வருது இல்ல, அதைத்தான் இந்த மிகை பாடல்கள்ல விளக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்னேனான்னு எனக்கு தெரியல, மிகை பாடல்கள்லாம் கம்பர் தான் இயற்றினாரா அப்படிங்கிற ஆராய்ச்சி சர்ச்சையெல்லாம் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கம்பர் இயற்றியதாக எடுத்துக்கொண்டுதான் நம்ம இந்த பாடல்கள்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த பாடல்லையும் குறி, மரி, செரி, உரு அப்படிங்கிற எதுகையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. அது ஒரு விஷயம். 2வது உரு துயர் அப்படின்னு வர இடத்துல உரு அப்படிங்கிறது மிகுந்த துயரம் அப்படின்னு மிகுதியை குறிக்கும். நான் தொல்காப்பிய நூற்பா இருக்குல்ல, அதாவது சால, உரு, தவ, நனி, கூர், கழி, மிகல், அது எல்லாமே மிகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள். அந்த விதத்துல இங்க உரு துயர்ங்கிறது மிகுதியை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி செறிவது நீக்கிட அப்படின்னா, செறிவது அப்படின்னு வருது இல்ல, அது அறிவு செறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மிகுதியாக செறிந்து நிற்பது அப்படின்னு அர்த்தம். அங்க தண்ணி ரொம்ப மிகுதியாக வருவது தடைப்பட்டு நீங்கி நிற்கும்படி வண்டாக உருவெடுத்து உள்ளே சென்றார் அப்படிங்கிறது. அடுத்தது சிதைந்து கண் உடைந்து உருதுயர் வெள்ளியும் அப்படின்னு வருது இல்ல, அந்த இடத்துல கண், அதாவது கண்ணு குருடாகிறது அப்படிங்கிறது ஒரு பொருள். இன்னொன்னு, வந்திருப்பது திருமால் தான் அப்படிங்கறத உணர்வதற்கே ஒரு கண்ணு வேணும்ல. அதாவது சாதாரணமா ஒரு வந்திருப்பது கடவுளை பார்க்கறதுக்குன்னு ஒரு கண்ணு வேணும். அப்படி இருந்த கண்ணுமே அவருக்கு சிதைப்பட்டு போயிடுச்சு. ஏன்னா அப்பேர் வந்திருப்பு மகாபலிக்கும் தெரியுது, சுக்கராச்சாரியாருக்கும் தெரியுது. ஆனா மகாபலி கடவுளே என் முன்னாடி வந்திருக்காரு, நான் அதுக்கு வந்து அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் தந்தனன் அப்படின்னு சொல்ற குணம் எங்க இருக்கு?
வந்தவர் கடவுளாக இருந்தாலும் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கண். அதுதான் ஞான கண்ணுக்கும் ஊனக்கண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். அது தெரியும்படி அதனாலதான் சிதைந்து கண் உடைந்து அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வாமனனுடைய கை அப்படின்னு சொல்ற இடத்துல வெறும் கைன்னு சொல்லல, மலர்கை தர்பையால் அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம ஏற்கனவே உவமைக்கும் உருவகத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திருக்கோம். அதாவது தாமரை முகம் அப்படின்னா தாமரை போன்ற முகம் அப்படின்னு அர்த்தம். முகத்தாமரை அப்படின்னு சொன்னா தாமரை வேற முகம் வேறன்னு அர்த்தம் இல்ல, ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு. அந்த மாதிரி கை மலர்கை, இந்த இடத்துல மலர்கை மலர் போன்ற கை அப்படின்னு அர்த்தம் இல்ல, மலரும் கையும் ஒண்ணு அப்படிங்கிற உருவகப்படுத்தி தான் இங்க சொல்லியிருக்காரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. குறியவன் கையில் நீர் விழாமல் குண்டிகை மறிபட வாமனன் மலர்கை தர்பையால் செறிவது நீக்கிட சிதைந்து கண் உடைந்து உருதுயர் வெள்ளியும் ஒதுங்கி போயினான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.